Hello friends, இன்னைக்கு ஒரு வறுவல் ரெசிபி கத்திரிக்காய் வறுவல் தான் செய்ய போறோம். கத்திரிக்காய் சுத்தமா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி மசாலா தடவி வறுவல் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப பிடிக்கும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க இந்த கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வறுவல் செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பிளேட்ல 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான், காரமும் கம்மியாக தான் இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி சேர்க்குறீங்கன்னா சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகருக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பைண்டிங்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன், சோள மாவு. இது சேர்க்காமலும் செஞ்சால் நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா மசாலா கத்திரிக்காயில் ஒட்டாது. அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த வறுவல் செய்யறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காவாக 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு சைஸில் கட் பண்ணிக்கலாம். இதை விட ரொம்ப தின்னாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும், அதுக்கப்புறம் கொல கொலன்னு போயிடும். அதனால் இந்த சைஸு கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெருசாகவே. இப்போ அதை மசாலாவில் தடவிக்கலாம். ரொம்ப அதிகமாக மேலே கோட் ஆகணும்னு இல்லை, லைட்டாக மேலே ஒட்டுனா போதும். இதே மாதிரி நான் 3 கத்திரிக்காவும் கட் பண்ணி மசாலா மேலே தடவி வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நிறையலாம் எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னாவே போதும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்துக்கும் தடவி எடுத்து வச்சிடலாம். கத்திரிக்காய் வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் தடவி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் அதிகமாகலாம் தேவைப்படாது. இதில் கொஞ்சமாக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக்கிற பேன் வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தோசைக்கல்லில் கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது மசாலா தடவி வச்சுருக்க கத்திரிக்காய்லாம் பேனில் வச்சுட்டு ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு சைடு மட்டும் கருகி போயிடும். கத்திரிக்காய் வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸில் நல்லா குக் ஆயிரும். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெய்லாம் அதிகமாக சேர்க்க தேவையில்ல, கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு. அந்த கத்திரிக்காயோட மேல் தோல் மட்டும் நல்லா கிறிஸ்பியாக ஆயிரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் வேக வச்சோம் அப்படின்னா உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த கத்திரிக்காய் வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.